உங்க வீட்ல இருக்க பசங்க ரொம்ப ஒல்லியா இருக்காங்கன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்ப கவலைய விடுங்க. இந்த மாதிரி ஒரு எள்ளு துவையல வீக்லி 2 டேஸ் செஞ்சு கொடுங்க. பசங்க வெயிட் கெயின் பண்ண மட்டும் இல்லங்க, உடம்புக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்தா இருக்கும். சுட சுட சாதம் கூட இந்த எள்ளு துவையல வச்சு மேல நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? கடாயில ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் சூடானதும் ஒரே அளவுல உளுந்தம்பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதே அளவுல தேங்காய்ச்சல் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு அண்ட் தேங்காய்ச்சல் நல்லா பொன்னிறமா வதங்கி வந்ததும் 3 வரமிளகாயை இது கூட சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு புளி, உளுந்தம்பருப்பு மெஷர் பண்ண கப்ல 1 கப்பு வெள்ளை எள்ளு சேர்த்து அதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாம் பொன்னிறமா வதங்கி வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை ஒரு மிக்சர் ஜார்ல மாத்திட்டு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சி எடுக்காம லைட்டா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம துவையலுக்கு வறுத்த அதே கடாயில நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த துவையலை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரே மாதிரி ஒரு பெரிய உருண்டையா பிடிச்சி தனியா எடுத்து வச்சுட்டு சுட சுட சாதம் கூட இந்த எள்ளு துவையலை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க கியூட்டீஸ், அல்ட்டியா இருக்கும்.